மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எதுலையுமே ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கலாம், சிறு சிறு தடைகள் இருக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இறுதியான வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதுபோல ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால் சாதிக்க முடியும். அதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும், சரியாக செயலாற்ற வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே இருக்கும். உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சரியான முறையில் சிகிச்சை செய்யும் பொழுது அதற்கான சிகிச்சைகள் சரியான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உடல் ஆரோக்கியம் என்பதும் சீர்படும்னு சொல்லலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ், குழப்பங்கள், நம்ம ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு போக்கு, நாம் நேரத்தை வீணெடுத்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை நம்ம சரியாகத்தான் ஒரு சில விஷயங்களை செய்கிறோமாங்கிற மாதிரியான ஒரு எண்ண அலைகள், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. அப்போது மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது அதோடைய முக்கியமான விஷயம். அப்போது நீங்கள் நல்ல ஒரு தியானத்தில் ஈடுபடுறது, மனதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவது, இல்லை நல்ல ஒரு தெய்வத்தினுடைய கோயில்களுக்கு, அதாவது போயிட்டு அனுமாரை தரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் ஒரு கட்டுக்குள் அடங்கும். அப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மனக்கவலைகள் என்பது மறையும். உடல் ஆரோக்கியம் அதனாலே கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் மனதை நல்லபடியாக நிம்மதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் மிகுந்த நேரமாக இருக்கும். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம கவனக்குறைவாக சில நேரங்களில் செயல்படும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, அந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த காலகட்டத்திலாம் ரொம்ப ஒரு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ஒரு நேரம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு பெருசாக எதையுமே ஒரு சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறகுறையாக எல்லாம் நடக்கிறது, எதுவுமே முழுமையாக முற்றுப்பெறாமல் இருப்பது, அது போன்ற ஒரு காலகட்டமாக இருப்பதால் நம்ம எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் சுடர்விடும். பல காலமாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை கூட சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு நல்ல ஒரு கடித போக்குவரத்தோ இல்லை ஒரு மெயிலையோ நல்ல செய்திகள் சேரும். சில நேரங்களில் சில குறுகிய பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். அது மனசுக்கு இதமாகவும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பாராத சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரியாக வரக்கூடிய அந்த செலவுகள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் தான் அமையும். ஏன்னா அது இன்றியமையாத செலவாக அது இருக்கும். பெரும்பாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு செலவாகவும் அமையும். அதே போல் உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை பேசி முடிப்பதற்கு சிறப்பான நாள். அதாவது ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசி முடிப்பதற்கும் ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் மனசில் திட்டமிடக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது ப்ராக்டிக்கலாக செய்யட்டா கூட ஒரு விஷயத்தை முன்னாலே திட்டமிட வேண்டும். நான் தொழிலில் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், அதுக்கு நான் இந்நேர பார்க்க வேண்டும், இந்த முறையில் நான் செயல்பட வச்சுருக்கணும், இதெல்லாம் நீங்கள் திட்டமிடுவீங்க. அப்படி போடக்கூடிய அந்த திட்டங்கள், அந்த ஒரு 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 ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வரும். அதில் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரியான முறையில் அமைக்கப்பட்டு
அதில் வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய வகையில் இருக்கு. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு பயணங்கள் போக வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதற்கான ஒரு காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும். அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நம்ம எவ்வளவுதான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் நம்ம செலவுகள் என்பது சற்று அதிகப்படும். அதனால் நம்ம தேவைகளை உணர்ந்து முடிஞ்ச வரையில் திட்டமிட்டு செலவு பண்ணுறது நல்லது. மனசில் வந்து ஒரு செலவு ஏற்படுறதுன்னா அது தகுதிக்கு மீறி சில நேரங்கள்லாம் ஏற்படும். அதெல்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா மனம்தான். அதான் மனசில் உள்ள இந்த சில ஆசைகளை நிறைவேற்ற அதை டெம்ப்டாகுதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறதால மனசில் கொஞ்சம் வலிமையோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் நம்ம இருட்டிலேயே இருக்கும் பொழுது நல்ல ஒரு அற்புதமான வெளிச்சத்தோடு மட்டும் இல்லாமல் இதமான ஒரு தென்றலும் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி சூழல் ஏற்படும். சில நண்பர்கள் வந்து நல்ல விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசுவாங்க. சில முக்கியமான விஷயங்களை பற்றி நீங்கள் பிளான்லாம் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு மனசுக்கு உற்சாகத்தையும் தெம்பையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழிலில் சில குழப்பங்கள்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குழப்பங்கள்லாம் மாறும். உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் வந்து சேரும். உங்களை போல இந்த வேலைகள்லாம் நிர்வகிப்பவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக அமையும். சில நேரங்களில் தெய்வ அனுகூலம் என்பது நன்றாக அமையும். சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருது, பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது, நமக்கு மேலதிகாரிகளுடைய நல்லெண்ணத்தையும் அவர்களுடைய பாராட்டுதல்களையும் பெறுவது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. உங்களுக்கு நல்ல ஒரு புகழும் பாராட்டும் கிடைக்கும். சில முக்கியமான விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய சில முயற்சிகள், உங்களுடைய யோசனைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப கடுமையாக உழைப்பதை விட புத்திசாலித்தனமாக உழைப்பது நல்லது அப்படிம்பாங்க. ஒர்க்கிங் ஸ்மார்ட் இஸ் பெட்டர்மாங்க. அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஆட்பட வேண்டி வரலாம். அதனால் குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் வந்து பாதகமாக அமையலாம். அதனால் ஒரு முறைக்கு இருமுறை எச்சரிக்கையாக யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. நீண்ட கால விஷயங்களை பற்றி நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது ரொம்ப ஒரு நிதானத்தோடு அந்த முடிவை எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல விஷயங்கள் பேசி முடிப்பதற்கு சிறப்பான தினம். தன வரவு என்பது ரொம்ப நல்லா இருக்கும். அது விஷயமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு நல்ல காசு வந்து சேர்றது அதெல்லாம் நல்லதாக செய்யுது. மேலும் நீங்கள் வந்து நிறைய முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் சில விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு வெற்றியும் ஏற்படும். ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு வழங்கக்கூடும்.